சிக்கன் கொத்துக்கோழி ஃப்ரை நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? அதுவும் சிக்கன் 65ல் ஒரு சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 200 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாத்தப்பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு சிக்கன் 65 லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்னடா கொத்துக்கோழி ஃப்ரைன்னு சொன்னால கொத்தாமல் விட்டுட்டாலேன்னு சொல்லி நினைப்பீங்களேன்னு நான் கொஞ்சம் நேரம் கொத்தி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கொத்துக்கோழி ஃப்ரை ரெடி. இதை இன்னும் வித்தியாசமாக செய்யணுமேனு நான் கொஞ்சம் புட்டு மாவு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். புட்டு உலக்கில் புட்டு, கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் தேங்காய், இந்த மாதிரி அதை ஒரு லேயராக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா குக்கர் மூடி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.